பிரைஸ் லார்ட். உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஆர்த்தி சாம்சன். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு காட். நீங்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். இந்த நாட்களில் உலகத்தில் பார்க்கும் பொழுது நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் நன்றியை பற்றி நினைக்கிறது கூட கிடையாது. ஆனால் நாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறோம், மூச்சு விடுகிறோம், வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நிறைய பேர் யோசிப்பாங்க, கண்டிப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா, நம்ம இருந்தால் போதுமே, வாழ்ந்தால் போதுமே நினைப்பாங்க. ஆனால் என்றைக்கும் நம்ம சுகமாக இருப்பதற்கு காரணம் தேவன் ஒருவர் தான். நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குற வேளையில் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பயங்கரமான பல கஷ்டங்கள், அடுத்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை சிறையில் அடைத்தாங்க. சிறையில் அடைக்கும் பொழுது அங்கு காலடி சத்தம் வரும்பொழுதெல்லாம் யார் எப்போ வருவாங்க, தான் எப்போ மரணத்துக்குள்ளாக போவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய படுக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடினமான ஒரு குளிரான ஒரு தரையில் தான் அவருடைய படுக்கை இருந்தது. அது மாத்திரம் அல்ல, அவருடைய சரீரத்திலையும் கூட அதிகமான வேதனைகள், அதிகமான அடிகள், இவ்வளவு பாடுகள் பட்டு இருந்தும் கூட அவர் நினைத்த ஒரு காரியம் என்னன்னா, எப்பொழுதும் நன்றி அறிதலோடு கூட இருக்க வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்பினார். அவர் வேற யாரும் இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய வாழ்க்கையில நாம படுற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிகமான பல கஷ்டங்கள், பல பாடுகள். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் கூட அவர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து கொண்டு இருந்தாருன்னு சொன்னா மிகுந்த ஒரு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் எதற்கு நன்றி சொல்லணும்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வேலை போயிருக்கலாம், உங்களுடைய பிசினஸ் இந்த நாட்களிலே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் பார்க்கும் பொழுது நாள்தோறும் வீக் ஆகிக்கொண்டே போய்கொண்டு இருக்கலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கையோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமோ எதிர்பார்த்த வண்ணம் நடக்கலையேன்னு சொல்லி நாள்தோறும் சோர்ந்து போய் கொண்டு இருக்கீங்களா? இப்பொழுதும் கூட நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சோர்வுகள் மத்தியில் நீங்க இருப்பதற்காக எப்பொழுதும் தேவாதி தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிக் கொண்டே இருங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5:20 சொல்லுகிற வேளையிலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொன்னார். எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து நாள்தோறும் சோர்வுகள் தான் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஆனா அந்த சோர்ந்து போற நேரத்துல எல்லாம் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீங்களே நன்றி என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற வேளையில எல்லாம் அந்த நன்றியானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாக மாறக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. பைபிளில் பார்க்கும் பொழுது கூட பழைய காலங்களிலே குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக ஒரு கொடுமையான ஒரு வியாதி. அந்த வியாதி வந்துட்டாவே சமுதாயத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. அது நிமித்தமாக சரீரத்திலும் கூட நிறைய வேதனைகள், சரீரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃப்ளஷ் நாள்தோறும் உருகி கொண்டு போகக்கூடிய ஒரு வியாதி தான் அந்த லெப்ரசி, குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய நிலை. இயேசு கிறிஸ்து கிட்ட 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி இயேசுவும் அவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. 10 பேரும் திரும்பி போனாங்க. ஆனா அதுல ஒருத்தன் தான் திரும்பி நன்றி என்று சொன்னான். அப்ப ஆண்டவர் கேட்டார், மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நாம நடந்து கொண்டு இருக்கிறோம், மூச்சு விடுகிறோம் அப்படின்னு சொன்னா அது தேவனுடைய கிருபை மாத்திரம் தானே தவிர நம்முடைய முயற்சிகள் அல்ல. ஆகவே இந்த நாட்களிலும் கூட நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் நமக்குள்ளாக நாள்தோறும் மேலோங்கி காணப்பட வேண்டும். நன்றி இல்லைன்னு சொன்னா சுயநலவாதியாக நம்ம வாழ்ந்து விடுவோம். கசப்புகள் நம் வாழ்க்கையிலே அதிகரித்து கொண்டிருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க நடக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் நன்றி என்று சொல்லி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அதிக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறுவதாக. தேங்க்யூ.